மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பொதுமக்களிடம் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் சிலவற்றை தொகுப்பாக பார்க்கலாம். தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பிரச்சார வாகனத்தை ஓவர்டேக் பண்ணி வந்த பள்ளி வாகனம் ஒன்று பிரச்சார வாகனத்தின் அருகில் நின்றதைத் தொடர்ந்து அதில் இருந்த மாணவர்கள் இரு விரலை அசைத்து காட்டி உற்சாக குரல் எழுப்பினர். கடலூர் மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி பாமக வேட்பாளரான தங்கர் பச்சான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பிரச்சார வாகனத்தில் நின்றிருந்த தொண்டரின் செல்போன் ஒலி பிரச்சாரத்தை டிஸ்டர்ப் செய்ததால் டென்ஷனான தங்கர் பச்சான் போனை ஆஃப் பண்ணுங்க, இல்லனா வாகனத்தை விட்டு இறங்குங்கள் என அதட்டினார். தொடர்ந்து விவசாயிகளின் பொருளாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்களது வாழ்வாதாரம் சுரண்டப்படுவதாகவும் கூறி அவர் வாக்கு சேகரித்தார். மத்திய சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் பிரச்சாரத்தில் செண்டை மேல இசைக்கேற்ப முதியவர் ஒருவர் முடியாத நிலையிலும் நாக்கை துருத்தி நடனமாடியது அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க ஏராளமான தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக சென்று வேட்பாளர் வினோத் பி செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரான சிங்கை ராமச்சந்திரன் பாலமலை, கோவனூர், நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக மற்றும் பாஜக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துவிட்டதாக கூறி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க, அப்போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் அனைத்தையும் ஆமோதிப்பது போல கைகளை ஆட்டியும் தலையை அசைத்தும் மிகுந்த ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார். கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர். தாரை தப்பட்டை ஒலி காதுகளை பிளக்க திரளான தொண்டர்கள் கட்சி கொடிகளை கைகளில் ஏந்தி கொண்டு இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக செல்ல அதகளப்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.